பொதுமக்களின் நலன் கருதி ஆமை வேகத்தில் நடைபெறும் உக்கடம் மேம்பால பணிகளை விரிவுபடுத்தி விரைவில் முடிவடைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் வேண்டுகோள். கோவை ஆத்துப்பாலத்திலிருந்து கரும்புக்கடை உக்கடம் வழியாக ஒப்பனக்கார வீதி வரை மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் உள்ளது. முடுமலை பொள்ளாச்சி வழியாக வரக்கூடிய வாகனங்களும் கேரளா பாலக்காட்டில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் இருவழி மார்க்கமாக கோவை நகருக்குள் செல்வதற்கு ஆத்துப்பாலம் வந்தடைந்து கரும்புக்கடை உக்கடம் ஒப்பனக்கார வீதி வழியாக நகருக்குள் வருகிறது. ஆகவே இந்த சாலைகளில் பொதுமக்கள் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் வாகன நெரிசலால் திணறிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களும் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து ஆத்துப்பாலத்தில் இருந்து கரும்புக்கடை உக்கடம் வழியாக ஒப்பனக்கார வீதி வரை உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் 216 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டப்போவதாக அறிவித்தார்கள். 1.97 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இந்த மேம்பாலத்திற்கு மொத்தம் 55 தாங்கு தூண்கள் அமைக்கப்படுகிறது. முதல் பகுதியில் ஆத்துப்பாலத்தில் இருந்து உக்கடம் சந்திப்பு வரை 4 வழிச்சாலையாக இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இது 1341 மீட்டர் நீளமும் 16.60 மீட்டர் அகலத்திலும் 45 தாங்கு தூண்களுடன் அமைக்கப்பட உள்ளது. இரண்டாவது பகுதியில் உக்கடம் சந்திப்பு முதல் ஒப்பனக்கார வீதி வரையிலும் உக்கடம் செல்வபுரம் பைபாஸ் சாலையில் யூ வடிவில் இறங்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இது 344 மீட்டர் நீளமும் 16.60 மீட்டர் அகலத்திலும் 5 தாங்கு தூண்களுடன் அமைக்கப்பட உள்ளது. மூன்றாவது பகுதி டவுன்ஹால் நாஸ் தியேட்டர் சந்திப்பு பகுதி முதல் உக்கடம் சந்திப்பு வரை இருவழி பாதையாக அமைக்கப்பட உள்ளது. இது 284 மீட்டர் நீளமும் 8.50 மீட்டர் அகலத்திலும் 5 தாங்கு தூண்களுடன் அமைக்கப்பட உள்ளது. ஆத்துப்பாலம் டோல்கேட் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதால் இப்பாலம் கரும்புக்கடையில் இருந்து டோல்கேட்டை தாண்டி பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு ரோடு சந்திப்பு வரை நீட்டிக்கப்படுகிறது. இதற்காக மேலும் 117 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒப்பனக்கார வீதியில் இருந்து உக்கடம் வழியாக ஆத்துப்பாலம் சாலை வரையில் உள்ள இந்த மேம்பால பணி 26/3/2018 தொடங்கப்பட்டு சுமார் 3 ஆண்டு ஆகிவிட்டது. இதுவரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது பில்லர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குளத்தின் ஒரு பகுதியில் இருந்து ஆத்துப்பாலம் சந்திப்பு சிக்னல் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதுவரை பணிகள் துவக்கப்படவில்லை. போத்தனூர் ரோடு சந்திப்பு வரை ஒரு இறங்கு பாலமும் ஆத்துப்பாலம் மயானம் வரை ஒரு இறங்கு பாலமும் அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் பணியை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை தாமதம் செய்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வாகன போக்குவரத்து, மற்றொருபுறம் பாலம் கட்டுமான பணி என இரண்டும் ஒரு சேர நடப்பதால் இப்பகுதியில் அன்றாடம் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக உக்கடம் காவல் நிலையம் எதிரே வாகனங்கள் திக்குமுக்காடுகின்றன. இதனால் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை. உக்கடம் மேம்பால பணிகள் அனைத்தும் மந்தகதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் இப்பகுதி மக்கள் வேறு பாதையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர். தொடர் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக வாகன ஓட்டிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இதன் மூலம் சாலை விபத்து அடிக்கடி ஏற்படுகிறது. மேலும் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாததால் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இப்பொழுது 2 சக்கர வாகனங்கள் செல்ல பயன்படுத்தப்படும் அணுகு சாலை குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு முற்றிலும் பயன் இல்லாத வகையில் உள்ளது. ஆங்காங்கே பாதாள குழிகளும் மண் குவியலும் மலை போல காட்சியளிக்கிறது. இதனால் மழை நீர் செல்ல வழியின்றி நீர் தேங்கி கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பலவிதமான நோய் பரவும் அபாய நிலையில் உள்ளது. ஆகவே பொதுமக்களின் நலன் கருதி உக்கடம் மேம்பால பணிகள் விரைவில் முடிவடைய தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் கேட்டுக் கொண்டுள்ளார்.